Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu as-salamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqala ta'ala wa qul inni ana an-nadhirul mubin kama anzalna lil muqtasimin alladhina ja'alul qur'ana 'idhin فَوَرَبِّكَ لَنَسْأَلَنَّهُمْ أَجْمَعِينَ أَمَّا كَانُوا يَعْمَلُونَ. இது சூரா ஹிஜ்ருடைய 89வது ஆயத்துக்களிலிருந்து 93வது ஆயத்து வரை அல்லாஹு தஆலா இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவுகிறான், நபியை நீங்கள் சொல்லுங்கோ, வகுல் இன்னி அனன் நதீருல் முபீன், நான் நிச்சயமாக பகிரங்கமான எச்சரிக்கை செய்யக்கூடியவன், மக்களுக்கு நோவினை தரக்கூடிய அதாபு வரும் என்று நான் எச்சரிக்கை செய்ய வந்திருக்கின்றேன். இதுக்கு முந்தில்ல சமுதாயத்தினர் நபிமார்களை ரசூல்மார்களை பொய்ப்பித்ததின் காரணமாக அல்லாஹு தாலா அவர்கள் மீது என்ன வேதனைகள் இறக்கினான், தண்டனைகள் இறக்கினான் என்பதை எச்சரிக்கை செய்ய வந்திருக்கின்றேன். கமான்சான் அல் முக்தசிமீன், இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் சத்தியம் பண்ணி சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்களே, அம்பியா நபிமார்களுக்கு மாறு செய்வது மீதும் நபிமார்களை நோவினை செய்வதற்கும் நபிமார்களை பொய்ப்பிப்பதற்கும் ஒருத்தருக்கொருத்தர் சத்தியம் பண்ணி உடன்படிக்கை செய்து கொண்டார்களே, அப்படியான சமுதாயத்தின் மீது வேதனை இறக்கினது போன்று இறக்குவோம் என்பதை எச்சரிக்கை செய்ய வந்திருக்கின்றார்கள். அந்த சமுதாயத்தினர் யாரு? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தினர். அவர்கள் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காலு தகாஸமு பில்லாஹி லனுபய்யிதன்னஹு அஹ்லஹு, அவர்கள் தங்களுக்கு மத்தியில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார்கள், நாங்கள் இன்றைக்கு இரவிலேயே அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் அழித்து விடுவோம், கொலை செய்வோம் என்று உடன்படிக்கை செய்தார்கள். இதே மாதிரி ஏனைய சமுதாயத்தினரும் கூட தங்களுக்கு மத்தியில் சத்தியம் பண்ணி அல்லாஹும் ரசூலையும் பொய்ப்பிப்பது மீது அவர்கள் தயாரானார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வ அக்ஸமு பில்லாஹி ஜஹ்த ஐமானிஹிம் லா யபஅஸுல்லாஹு மன் யமூத், அவர்கள் தங்கள் சத்தியத்தின் மீது உறுதிப்படுத்தி அவர்கள் சத்தியம் பண்ணினார்கள், அல்லாஹு தாலா மௌத்தானவர்கள் எழுப்ப மாட்டார்கள் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹு தாலா இடத்துல சொல்கின்றான் ஆராஃப்ல, அஹாவுலா இல்லதின் அக்ஸம் துல்லா யனாலுஹுல்லாஹு பிரஹ்மா, இந்த மக்களை பார்த்தா நீங்கள் சத்தியம் பண்ணி சொன்னீர்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்துகளுக்கு கிடைக்காது என்று சொல்லி என்று அல்லாஹு தாலா காஃபிர்களை பார்த்து கேட்பான். பொதுவாக காஃபிர்கள் எந்த ஒரு விஷயத்தை பொய்ப்பிப்பதாக இருந்தாலும் அதன் மீது சத்தியமணித்தனர்கள் செய்கின்றார்கள். எனவே முக்தசிமீன் என்று சொன்னால் பொதுவாக எல்லா காஃபிர்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் இதில் குறிப்பாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயத்தினர் என்றும் சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் ஸஹீஹ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா மஸலி வ மஸலு மா பஅஸனி அல்லாஹு பிஹி கமஸலி ரஜுலின் அத்தா கௌமஹு ஃபகால் யா கௌம் இன்னி ரஅய்துல் ஜைஷ பிஐனி, எனக்கும் எந்த ஒன்றை அல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கின்றானோ அதுக்கு உதாரணம் எப்படின்னா, ஒரு மனிதரை போன்று அவர் தன்னுடைய சமுதாயத்திடத்தில் வந்தார் என்று சொன்னார், இன்னொரு சமுதாயத்தினரே, நான் எங்களுடைய எதிராளி படையை என்னுடைய கண்ணால் நான் கண்டுட்டு வருகிறேன், வைனி அனன் நதீருல் உரையான், நான் பகிரங்கமான எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன், ஃபன்னஜா அன் நஜா, ஈடேற்றம் அடைந்து கொள்ளுங்கள் ஈடேற்றம் அடைந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கின்றார். ஃபஅதாஹு தாயிஃபத்து மின் கௌமிஹி, அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கூட்டத்தினருக்கு வழிபடுகின்றார்கள். ஃபஅத்லஜு வன் தலகல மஹ்லிஹிம் ஃபனஜவ், அவர்கள் இரவோடு இரவாக பாதுகாப்பான இடத்துக்கு சென்று விடுகின்றார்கள், அதன் மூலமாக அவர்கள் ஈடேற்றம் அடைகின்றார்கள். ஆனால் அதே நேரம் கதபஹு தாயிஃபத்து மின்ஹும், ஒரு கூட்டத்தினர் அதை நிராகரிக்கின்றார்கள், பொய்ப்பிக்கின்றார்கள். அவங்க சொன்னாங்க அப்படி ஒன்றும் இல்லை, இவர் சொல்வது பொய் என்று நினைத்து அதே இடத்துல தங்கி விடுகின்றார்கள். ஃபஅஸ்பஹு மகானஹும் ஃபஸப்பஹஹும் ஜைஸ் ஃபஅஹ்லகஹும் வஜ்தாஹஹும், அப்போ அந்த படையினர் எதிரி படையினர் அதிகாலையில் வந்து அவர்களை தாக்கி அழித்து விடுகின்றார்கள். எனவே ஃபதாலிக மஸலு மன் அதாஅனி வத்தபஅ மா ஜிஅது பிஹி, இதுதான் உதாரணம், யார் என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு வழிபட்டு நான் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்துயர்கள் அவர்களுக்கும், வமஸலு மன் அஸானி வகதப மா ஜிஅது பிஹி மினல் ஹக்,
மேலும் நான் ஹக்கை கொண்டு வந்ததை யார் புறக்கணிக்கின்றார்களோ, பொய்ப்பிக்கின்றார்களோ, மாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு உதாரணம் இவ்வாறு தான். அப்போ இவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்கின்றார்கள், அதன் மீது சத்திய பிரமாணம் செய்து கொண்டது போன்று நபியை புறக்கணிக்கின்றார்கள். அல்லதீன ஜஅலுல் குர்ஆன இர்ரீன், அவர்கள் தங்களின் மீது இறக்கப்பட்ட வேதங்களை கிண்டலாக, கேலியாக, சூனியமாக, பின்பற்ற தகுதியற்றதாக அவர்கள் ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுக்கு இறக்கப்பட்ட மார்க்க குர்ஆனை, வேதங்களை துண்டு துண்டாக்கி சிலதை கொண்டு ஈமான் கொள்கின்றார்கள், சிலதை நிராகரிக்கின்றார்கள். இர்ரீன் என்று சொன்னால் இது சிலவங்க சொல்கிறாங்க வேதக்காரர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தங்களுடைய வேதங்களை துண்டு துண்டாக்கி சிலதை கொண்டு ஈமான் கொண்டு சிலதை கொண்டு நிராகரித்திருக்கின்றார்கள். இர்ரீன் என்று சொன்னால் சொல்லுவாங்க சூனியக்காரர்கள், சூனியத்துக்கும் சொல்லப்படும், குறி சொல்லதுக்கும் சொல்லப்படும், இதே மாதிரி வீணான பேச்சுக்களுக்கும் சொல்லப்படும். அப்போ அவங்க குர்ஆனுடைய விஷயத்தில் அவங்க கருத்து வேறுபாடு கொண்டு சிலவங்க சொன்னாங்க சூனியக்காரன், சிலவங்க சொன்னாங்க பைத்தியகாரன், சிலவங்க சொன்னாங்க குறி சொல்லக்கூடியது, இப்படியெல்லாம் அவர்கள் அந்த குர்ஆனை ஆக்கி கொண்டார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, வலீத் இப்னு முகைரா அவன் குறைஷிகளை சேர்ந்த மிகப்பெரிய தலைவனாக, கண்ணியவனாக கருதப்பட்டவன். அவனிடத்தில் அவன் வயசிலே மூத்தவன், அவனிடத்தில் மக்கள் ஒன்று சேர்வார்கள். அப்போ ஹஜ்ஜுடைய காலம் அல்லது அவங்களுடைய பஜார்கள் ஒன்று கூடக்கூடிய மௌசிமுடைய மௌசிம் என்று சொல்லப்படும் அந்த காலத்தில் அந்த மக்கள் எல்லாம் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்தார்கள். அப்போ குறைஷிகளை பார்த்து அவன் சொன்னான், ஏ குறைஷிகளே, இது மக்கள் ஒன்று சேரக்கூடிய காலம் வந்திருக்கின்றது. அரபிகள் கூட்டம் கூட்டமாக உங்களிடத்தில் வருவார்கள். உங்களோட ஆளை பற்றி, அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். எனவே உங்களிடத்தில் அவங்க விசாரிக்கும் பொழுது எல்லாரும் ஒரே கருத்தை சொல்லுங்கள், நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். சிலதுக்கு மாற்றமாக பொய்ப்பிச்சு கொண்டு ஒருத்தர் முரண்பாடான கருத்துக்களை சொன்னால் அவங்களோட பேச்சு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்போ அந்த குறைஷியல் சொன்னாங்க, ஏ அபுல் வலீதே அபு அப்து ஷம்ஸே, நீங்கள் எங்கள் எல்லாரோட பெரியவர், அதனால் நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்கள், நாங்கள் என்ன சொல்லலாம்? அப்போ வலீத் இப்னு முகைரா சொன்னான், இல்லை நீங்கள் சொல்லுங்கள், அதை பார்த்து நான் நல்ல கருத்து எதுன்னு சொல்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, காஹின், சூனியக்கார் என்று சொல்லுவோம், குறி சொல்லக்கூடியவர் என்று சொல்லி. அப்போ சொன்ன மாஹூபி காஹின், அவர் குறி சொல்லக்கூடியவர் அல்ல. அப்போ பைத்தியக்காரன் என்று சொன்னாங்க. இல்லை, அவர் பைத்தியக்காரனும் அல்ல. சரி, ஷாயிர், கவிஞர் என்று சொல்கிறோம், அவ மாஹூபி ஷாயிர், அவர் கவிஞரும் அல்ல. அப்போ சூனியக்காரன் சொல்லுவோம்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன அவர் சூனியக்காரனும் அல்ல. அப்போ கேட்டாங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் சூனியக்காரனும் அல்ல? நாங்கள் சொன்ன எதுவும் இல்லாட்டி அப்போ நாங்கள் எதை சொல்கிறது? அவர் சொல்கிறார், அவருடைய பேச்சில் ஒரு இனிமை ஒன்று இருக்குது, அதனால் அவருடைய பேச்சிலிருந்து இனிமை இருக்கிறதுனால அதில் ஒரு பாத்திலான கருத்துக்களை இருக்கிறதா எங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் அதுக்கு பொருத்தமான சொல் நாங்கள் கருதுறது சாஹிர், சூனியக்காரன்றே சொல்லுங்க, அது நல்லா என்று முடிவெடுத்தாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் பிரிஞ்சு போனாங்க. அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான், அல்லதீன ஜஅலுல் குர்ஆன இர்ரீன், அவர்கள் குர்ஆனுடைய விஷயத்தில் பல கருத்துகள் கொண்டிருக்கின்றார்கள், முரண்பாடான கருத்துள்ளதாக இதை ஆக்கிவிட்டார்கள். فَوَرَبِّكَ لَنَسْأَلَنَّهُمْ أَجْمَعِينَ, ரப்பின் மீது சத்தியமாக நாங்கள் நிச்சயமாக அவர்களை விசாரிப்போம். அம்மா கானு யஅமலூன், அவர்கள் என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹ்க்கு எதிராக என்ன சொன்னார்கள் என்று நாங்கள் விசாரிப்போம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஃபலனஸ்அலன்னல் முர்ஸலீன் லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன் அம்மா கானு யஅமலூன் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் சம்பந்தமாக அவர்களிடத்தில் விசாரிப்போம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹ்மே சத்தியமாக உங்களை ஒவ்வொருவரையும் அல்லாஹ்வுடைய கியாமத்தில் நாளையில் தனியாக அல்லாஹ் விசாரிப்பான், தனியாக கேட்பான். இப்னு ஆதம் மாதா கர்ரக மின்னி பி, என்னுடைய விஷயத்தில் உன்னை ஏமாற்றத்தில் போட்டது என்ன ஆதமுடைய மகனே என்று அல்லாஹ் கேட்பான். ஆதமுடைய மகனே, மாதா அமில் தஃபீமா அலிம், நீ அறிந்த இல்மின் பிரகாரம் என்ன அமல் செய்தா என்று கேட்கப்படும். நீ ரசூல்மார்களுக்கு என்ன பதில் சொன்னாய் என்று விசாரிக்கப்படும்.
இதே மாதிரி இன்னும் சிலர் சொல்லுகின்றார்கள், இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒவ்வொரு அடியார்களிடத்திலையும் 2 விஷயத்தை பற்றி கியாமத்தினால் விசாரிக்கப்படும். அம்மா கான் யஅபுதூன் வ அம்மாதா அஜாபுல் முர்சலீன். எதை வணங்கி கொண்டிருந்தார்கள் என்றும் கேட்கப்படும். ரசூல்மார்களுக்கு என்ன பதில் கொடுத்தீர்கள் என்று விசாரிக்கப்படும். இந்த 2 விஷயங்கள் ஒவ்வொருத்தட்டும் கேட்கப்படும். இது மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சொன்னாங்க, முஆத், கியாமத்துடைய நாளையில் மனிதன் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி விசாரிக்கப்படும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவனுடைய கண்ணுக்கு சுருமா போட்டதை பற்றி கூட விசாரிக்கப்படும். இதே மாதிரி மண்ணில் தன்னுடைய விரலால் கோடு கீறுகிறான் என்றால், சோத்தில் மண்ணை வலிக்கிறான் என்றால் அதை பற்றி கூட விசாரிக்கப்படும். அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட விட்டு விடப்பட மாட்டாது. எனவே கியாமத்திர நாளையில் அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுத்த நியமத்துகளை கொண்டு இன்னொருத்தர் உங்களை விட சிறந்த பாக்கியவானாக ஆகாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்படின்னா நீங்கள் பாக்கியவானாக ஆகிறதுக்கு முயற்சி செய்யுங்கள், எல்லாரை விட கண்ணியவானாக ஆக முயற்சி செய்யுங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு மனிதரை பற்றி விசாரிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆன் இன்னொரு இடத்துல சொன்ன மாதிரி, ஃபயோமைதில் லா யுஸ்அலு அன் தம்பிஹின் சுமலா ஜான். அன்றைய நாள் மனித வர்க்கம் ஜின் வர்க்கம் அனைவரும் அவங்களுடைய பாவங்களை பற்றி விசாரிக்கப்படுவார்கள். பாவங்களை பற்றி விசாரிக்க மாட்டார்கள் என்றால் நிச்சயமாக விசாரிக்கப்படுவார்கள். எப்படி விசாரிக்கப்படும் என்றால், ஹல் அமில்தும் கதா, நீங்கள் இவ்வாறு செய்தீர்களா என்று கேட்கப்பட மாட்டாது. இவ்வாறு செய்தீங்களான்னு கேட்கப்பட மாட்டாது. மாறாக நீங்கள் ஏன் இவ்வாறு செய்தீர்கள் என்று விசாரிக்கப்படும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா அனைத்தும் அறிந்தவன். எனவே அல்லாஹு தஆலா ஏன் செய்தீர்கள் என்று அல்லாஹ் விசாரிப்பான். அடுத்த அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபஸ்தா பிமா துஅமர் வ அரில் அனில் முஷ்ரிகீன். நபியே, அல்லாஹு தஆலா உங்களை எந்த ஒன்றை கொடுத்து நபியாக அனுப்பியிருக்கின்றானோ அதை பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் எட்டி வையுங்கள், அதை செயல்படுத்துங்கள். முஷ்ரிக்கீன்களை பார்த்து சொல்லுங்கள், வா அரில் முஷ்ரிக்கீன், அவர்கள் நீங்கள் புறக்கணியுங்கள், அவங்கள பற்றி பயப்படாதீங்க. நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நீங்கள் முழுமையாக செய்யுங்க. இன்னொரு கருத்து முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லாங்க, குர்ஆனை நீங்கள் தொழுகையில சத்தமாக ஓதுங்க. அதுக்கு முன்னாடி வரையும் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைமுகமாக ரகசியமாக தாவத் கொடுத்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய இபாதத்துகளை ரகசியமாக அமைத்து கொண்டிருந்தார்கள். இந்த ஆயத்து இறங்கினத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு காபாவுக்கு வந்தார்கள். மக்களுக்கு பகிரங்க அழைப்பு கொடுத்தார்கள். ஃபஸ்தா பிமா துஅமர் வ அரில் அனில் முஷ்ரிகீன். நபி, உங்களுக்கு ஏவப்பட்ட விஷயத்தை பகிரங்கமாக அறிவியுங்கள், முஷ்ரிக்கீன்களை புறக்கணியுங்கள். இன்னா கஃபைனாக்குல் முஸ்தஹ்ஸிஈன். யார் உங்களை கிண்டல் பண்ணுகின்றார்களோ அவர்களுடைய விஷயத்தை அவர்களுக்கு நாங்கள் போதுமாக்கி கொண்டோம். நாங்கள் அவருடைய விஷயத்தில் நாங்கள் உங்களுக்கு போதுமானவங்க, நாங்கள் அவங்களை கவனித்துக் கொள்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அல்லாஹ் அவர்களிட்டு உங்களை பாதுகாப்பான். இன்னொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹர் ரசூலு பல்லிக் மா உன்ஸில இலைக்க மின் ரப்பிக். ஏ ரசூலே, உங்கள் மீது இறக்கப்பட்ட ஒன்றை நீங்கள் மக்களுக்கு எத்தி வையுங்கள். வ இல்லம் தஃபல் ஃபமா பல்லக்த ரிசாலத்தஹ். நீங்கள் அவ்வாறு பகிரங்கமாக ஒப்படைக்கவில்லை என்றால், எத்தி வைக்கவில்லை என்றால் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் செய்தராக கருதப்பட மாட்டீர்கள். வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். மக்களுடைய தீங்குகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். நிச்சயமாக உங்களுக்கு விரோதங்கள் வரும், குரோதங்கள் வரும், உங்களுக்கு எதிராக மக்கள் வருவார்கள். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது மக்கால காஃபிர்கள் தங்களுடைய கண்களால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிண்டல் பண்ணிக்கொண்டு சைக்கினை செய்து கொண்டு ஜாடை காட்டி கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலை ஏற்பட்டது. இப்படி என்ன கிண்டல் பண்ணுறாங்களேன்னு அவங்க உணரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து தங்களுடைய கண்ணால் அவங்களையும் பக்கம் ஜாடை காட்டினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் எதுவுமே செய்யலையே என்று. அவங்க சொன்னாங்க, ஃபக்கது கஃபைத்துக், உங்களோட விஷயத்தில் அவங்களுக்கு நான் போதுமாக்கிட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஒவ்வொரு சைக்கினையும் காரணமாக கஞ்சாடையினால் அவங்களோட உடம்புல
கொப்புளம் மாதிரி காயங்கள் வந்து அதன் மூலமாக அவர்கள் இறந்து போனார்கள். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பகுதிக்கு அவங்க சைக்கினை காட்டினார்கள். அங்கே ஒவ்வொருவரும் அதனால் இறந்து செத்து போனார்கள். அதில் குறிப்பாக கிண்டல் பண்ணுறதுல மெயினாக இருந்தவங்க 5 பேர். அவங்க வயசில் மூத்தவங்களாக இருந்தாங்க, சமுதாயத்தில் கண்ணியவான்களாக கருதப்பட்டவங்க. பனு அசதுன் அப்துல் உஸா கோத்திரத்தை சேர்ந்த அபு ஜுமா என்பவன் ஒருவன். அவனுக்கு எதிராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் செஞ்ச நோவினைகளின் காரணமாக, கிண்டல் பண்ணுறதன் காரணமாக அவனுக்கு எதிராக துவா செஞ்சுருக்கிறாங்க, பதுவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம அமி பஸரஹு வ அஸ்கல்ஹு வலதஹு, யா அல்லாஹ் அவனுடைய பார்வையை நீ குருடாக ஆக்கிடு, அவனுக்கு அவனுடைய பிள்ளைகளை இழக்க செய்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அவன் குருடனாகத்தான் செத்தான். இதே மாதிரி குழந்தைகள் ஒவ்வொன்று அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி இறந்து போனன. இதே மாதிரி பனு ஜுஹ்ராவை சேர்ந்தவன் அஸ்வத் இப்னு அப்து யகூஸ் என்பவன். பனு மஹ்சூமை சேர்ந்த வலீத் இப்னு முகைரா ஏற்கனவே சொல்லப்பட்ட சம்பவத்தில் வந்தவன். இதே மாதிரி பனு சஹ்மை சேர்ந்த ஆஸ் இப்னு வாயில். இதே மாதிரி பனு ஹுஸா சேர்ந்த ஹாரிஸ் இப்னு தலாத்திலா என்பவன். இவங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அதிகமாக முன்னுக்கு நின்று ஈடுபட்டவர்கள். இவங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸிஈன், இவங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். இவங்க ஷிர்கில் மூலிகினை மட்டுமல்ல, மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிண்டலும் பண்ணி கொண்டிருந்தார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் செய்தான். இன்னா கஃபைனாக்கல் முஸ்தஹ்ஸிஈன் அல்லதீன யஜ்அலூன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் ஃபஸௌஃப யஅலமூன், இவங்க அல்லாஹோடு சேர்த்து இன்னொரு தெய்வத்தை ஆக்குகின்றார்கள், அதுக்கு என்ன நடக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை நிச்சயமாக கூடிய சீக்கிரம் அறிந்து கொள்வார்கள். அதுக்குள்ள வேதனை நாங்கள் உண்டாக்குவோம், அனுப்புவோம். இதெல்லாம் பயங்கரமாக ஒரு எச்சரிக்கை அவர்களுக்கு செய்கின்றான். இவங்க அல்லாஹோடு சேர்த்து இன்னும் தெய்வங்களை கடவுளாக ஆக்கி கொண்ட மட்டுமல்ல, உங்களுக்கு எதிராக இயங்குகின்றார்களா? ஃபஸௌஃப யஅலமூன், இதனுடைய முடிவு என்ன என்பதை அவர்கள் கூடிய சீக்கிரம் அறிந்து கொள்வார்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலக்கத் நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன், நபி எங்களுக்கு நன்றாக தெரியும், இந்த காஃபிர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களின் காரணமாக, கிண்டல்களின் காரணமாக, வார்த்தைகளின் காரணமாக உங்களுடைய உள்ளத்தில் நெருக்கடி உண்டாகுது, உள்ளம் கவலைப்படுவது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நீங்கள் அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் இதனால் அல்லாஹுடைய தூதுத்துவத்தை எத்தி வைக்கிற விஷயத்தில் பின்னுக்காக வேண்டாம். அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எனவே அதுக்கு லேசாக என்ன செய்யுங்க, உள்ளம் மிருதுவாகிறதுக்கு ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன், உங்கள் ரப்பை நீங்கள் துதிப்பாடுங்கள், அவனை திக்ர் செய்யுங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அவனுடைய இபாதத்தில் ஈடுபடுங்க. இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசாக்கி தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமை மதான், ஏதாவது இதா ஹஸபஹு அம்ருன் ஸல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தொழுகையின் பக்கம் முன்னோக்குவார்கள். இதன் மூலமாக அவனுடைய பிரச்சனை அல்லாஹ் தஆலா லேசாக ஆக்கி கொடுத்தான். அடுத்து அல்லாஹ் தஆலா இந்த சூராவை கடைசியாக ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை முன்வைத்து முடிக்கின்றான். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், நபியே உன் ரப்பை யகீன் வரும் வரைக்கும், யகீன் என்று சொன்னால் இங்கே மௌத்து வரும் வரைக்கும் நீங்கள் உன் ரப்பை வணங்குங்கள், அது வரைக்கும் உன் ரப்பை வணங்கிக் கொண்டே இருங்கள். சாலிம் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு மகன், அவங்க இந்த ஆயத்துக்கு சொன்ன விளக்கல் மௌத், இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. யகீன் என்றால் மௌத் என்ற அர்த்தம். இது பல இடங்களில் யகீன் என்ற வார்த்தை மௌத்தின் மீது பாவிக்கப்பட்டிருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், நரகவாதிகள் சொல்வார்கள், வகுன்ன நுகதிபு பியௌமித்தீன், நாங்கள் கியாமத் நாளை, மறுமை நாளை, தீர்ப்பு நாளை மறுத்து கொண்டிருந்தோம். ஹத்தா அத்தானல் யகீன், மௌத்து வரும் வரைக்கும். இங்கேயும் யகீன் என்றெல்லாம் மௌத்தை குறிப்பிடுகின்றான். இதே மாதிரி ஹதீஸில் வருது, அம்மா ஹுவ ஃபக்கத் ஜாஅஹுல் யகீன் வைனி லா அர்ஜு லஹுல் கைர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உஸ்மான் பின் மத்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை சந்திக்க சென்றார்கள், நோய் விசாரிக்க சென்றார்கள். கடைசி நேரம் அவங்க போன நேரம் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு யகீன் வந்து விட்டது, அப்படின்னா மௌத்து வந்துவிட்டது,
நான் அவருக்கு நலவை ஆதரவு வைக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த ஆயத்து மூலமாக வஅபுது ரப்பக ஹத்தா யஅத்தியக்கல் யகீன் என்பது மூலமாக தொழுகை போன்ற அனைத்து அமல்களும் புத்தி இருக்கும் வரைக்கும் உயிர் வாழும் காலமெல்லாம் அவர் தொழுது கொண்டிருக்கணும், வணக்கங்கள் அவரை விட்டு நீங்காது என்று தெளிவாக விளங்குகின்றது. சஹீஹ் புகாரிலையும் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் பதிவு செய்யப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லி காயிமன் ஃபஇல்லம் தஸ்ததி ஃபகாயிதன், நின்று கொண்டு தொழுங்க, நின்று கொண்டு தொழ முடியலையா உட்கார்ந்து கொண்டு தொழுங்க, ஃபஇல்லம் தஸ்ததி ஃபஅலா ஜம்பின், அது முடியலையா சாய்ந்து கொண்டு தொழுங்க, விலாவு மீது சாய்ந்து கொண்டு தொழுங்க. தொழுகை அதுக்கு முடியலைன்னா சைக்கிணையாக தொழும்படி கூட வேற ரிவாயத்தில் வந்திருக்குது. அந்த அளவுக்கு தொழுகை மிக முக்கியமானது, மற்ற இபாதத்துகள் முக்கியமானது, உயிருள்ள வரைக்கும் கடமை நீங்காது. ஆனால் சில மார்க்கத்தை விட்டு நிராகரித்தவர்கள் அவங்க சொல்கிறாங்க, இங்கே யக்கீன் என்றால் யக்கீனுடைய அர்த்தம் அதாவது மாரிஃபத், அல்லாஹுடைய தொடர்பு, அல்லாஹுடைய அறிமுகம் கிடைக்கும் வரைக்கும். அது கிடைச்சிட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத் இந்த கடமைகள் எதுவுமே தேவையில்லை, அது விழுந்திடும், அந்த பொறுப்பு நீங்கிடும் என்று அவங்க சொல்கிறாங்க. இது குஃபுர், இது வழிகேடு, இது மடத்தனம், அது தப்பான கருத்து. இங்கே குர்ஆனுடைய வெளிரங்கத்தை பார்த்து சொல்லக்கூடிய அர்த்தம் அது. ஆனால் உண்மையான கருத்துப்படி யக்கீன் என்றால் மௌத்து, மௌத்து வரும் வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அப்படி அந்த அர்த்தம் அவங்க சொல்ல மாதிரி வைத்திருந்தால் நபிமார்களும் நபிமாருடைய தோழர்களும் அவங்க அல்லாஹ்வை அதிகமாக விளங்கியவர்கள். மாரிஃபத், அல்லாஹுடைய அறிமுகம், அல்லாஹுடைய இல்ம், அல்லாஹுடைய யக்கீன் அனைத்தும் அவனுக்கு முழுமையாக கிடைச்சது. அப்படி இருந்தாலும் கூட அவங்க மௌத்து வரைக்கும் அவங்க இபாதத்தை விடவில்லை. அவங்க மௌத்தாக நேரத்தில் அவங்களோட இபாதத் இன்னும் முன்னேறி இருந்துச்சு, இன்னும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் ஆனார்கள். எனவே இங்கே மௌத் என்று சொன்னால், இங்கே யக்கீன் என்று சொன்னால் மௌத்து தான் என்ற அர்த்தம். அல்லாஹு தஆலா எங்களுக்கும் இந்த சூறாக்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை விளங்கி அல்லாஹ் மீது முழுமையாக யக்கீனை கொண்டு அவனை நம்பி வாழக்கூடிய மக்களாகவும் இறுதி மூச்சு வரைக்கும் அவனுக்கு வழிபடக்கூடிய மக்களாகவும் ஆக்கி அருள்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.